சீனாவுடனான இந்தியாவின் உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் கொடுத்தார். இந்தியா சீனா இடையேயான நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை இருந்து வரும் நிலையில் இதுவரை துல்லியமாக எல்லை வரையறை செய்யப்படவில்லை. இந்நிலையில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் 2020 ஏற்பட்ட மோதலில் இந்திய இராணுவத்தினர் 20 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து இரு நாடுகளின் உறவு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதிக்கப்பட்டது. இதற்கு தீர்வு காண்பதற்காக 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. அதன் முடிவாக கடந்த அக்டோபர் மாதம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உடன்பாடு ஏற்பட்டது. இது தொடர்பாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியா சீன உறவில் இப்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. எல்லை பிரச்சனையை தீர்க்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட நிலையில் எல்லை பகுதியில் இயல்பு நிலை திரும்ப உடன்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளிடையே எல்லை பகுதிகளை நிர்வாகம் செய்வதில் பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இரு நாடுகளிடையே இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மீதமுள்ள சிக்கல்களை தீர்க்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று கூறினார்.